டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து முன்னாள் எம்பியும் முன்னாள் முதல்வர் சாகிப் சிங் வர்மாவின் மகனுமான பர்வேஷ் வர்மா போட்டியிடுகிறார். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிடுகிறது. ஊழல் வழக்கில் கைதாகி முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் இழந்துள்ள நிலையில் ஆம் ஆத்மி சந்திக்கும் முதல் தேர்தல் இது என்பதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும் முதல்வர் அதிஷி கல்காஜி தொகுதியிலும் சௌரவ் பரத்வாஜ் கைலாஷ் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் 29 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து முன்னாள் எம்பியும் முன்னாள் முதல்வர் சாகிப் சிங் வர்மாவின் மகனுமான பர்வேஷ் வர்மா போட்டியிடுகிறார். பிஜேபி மூத்த தலைவர் ரமேஷ் பிதுரி டெல்லி முதல்வர் அதிஷியை எதிர்த்து களமிறங்குகிறார். அண்மையில் ஆம் ஆத்மியில் இருந்து விலகி பிஜேபியில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் ராஜ்குமார் ஆனந்த், கைலாஷ் கெலாட்டுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.